வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால் சீலிங் எல்லாமே மார்க் பண்ணலாம்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ஒயரிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி ட்ராக் லைட்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு. ட்ராக் லைட் எல்லாமே ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் போர்டு எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து லைட்டிங் எல்லாமே மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண வந்தோம். ஸோ அதே மாதிரி சாம்பிள் லைட் எல்லாமே கஸ்டமர்ட்ட கேட்டிருந்தோம். சாம்பிள் லைட் எல்லாமே வாங்கிட்டாங்க. லைட்டிங் எல்லாம் என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூக்கர் தான் வாங்கியிருக்கோம். லூக்கரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது, 6 டாட் இருக்குது. ஸோ அது இல்லாமல் 1 டாட் கேட்டிருக்காங்க. 1 டாட் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வாட்ஸ் வருது. ஸோ 6 டாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 12 வாட்ஸ் வருது. அது இல்லாமல் 3 டாட் வருது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18 வாட்ஸ் பக்கமாக வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பிள் லைட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டோட்டல் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டோம். சாம்பிளுக்கு மட்டும் இப்போ லைட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே கட் அவுட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் பெட்ரூம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 வாட்ஸில் 2 லைட் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 18 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 லைட் கேட்டிருந்தாங்க. மீதி எல்லாமே ட்ராக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஸ்ட்ரிப் லைட் வருது, கோ லைட் வருது. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து கம்மியான வாட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம நூல் அடிச்சு நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் எல்லாமே நவுத்திருப்போம். ஏன் இந்த சேனல் எல்லாமே நவுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட டெத்துலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 இன்ச்சில் 2 இன்ச்சுக்கு மேலே வருது. ஸோ அதனால் சேனல் வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். ஸோ அதனால் அவங்க கேட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் எல்லாமே டோட்டலாக நவுத்தியாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபிட்டிங் எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மார்க்கிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நார்மல் பேனல் லைட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்து அரேஞ்ச் டெத்து தான் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து சேனல் நவுத்து தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம அந்த நார்மலாக கட் பண்ணிட்டு நம்ம லைட்டிங் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் லைட் நமக்கு பிளான் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாம்பிள் லைட் வாங்கிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சேனல் எல்லாமே நவுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எல்லா சேனலுமே நவுத்தியாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டோட்டலாக எல்லாமே மார்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி பேசேஜ், ஹாலு, அதெல்லாம் மாஸ்டர் பெட்ரூம், மேலே கெஸ்ட் பெட்ரூம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே டோட்டலாக இன்றைக்கி மார்க் பண்ணி முடிச்சுட்டு ஸோ எல்லா ஏரியாவும் நம்ம கட் அவுட் எல்லாமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேமர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிரேமர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் அவுட் இருக்குது, இல்லை டச் அப் ஒர்க் ஏதாவது வந்துனா கூட இந்த ஃபினிஷிங்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஒர்க்கும் நம்ம ஃபைனல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மார்க்கிங் பண்ணி கட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் நம்ம பண்ணும்போது தனியாகவே தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மார்க் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட்டிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சாம்பிள் லைட் வச்சு நம்ம கரெக்டாக அந்த கட் அவுட் எடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ சாம்பிள் லைட் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் அவுட் எடுத்ததுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எல்லா லைட்டுமே நம்ம கட் அவுட் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபிட்டிங்கை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் வந்து நம்ம டச் ஒர்க் எதுவும் பண்ணாத அளவுக்கு நம்ம லைட் ஃபிட்டிங் மட்டும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே கட் அவுட் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து ஃபிட்டிங் ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.